உரிச்சது இஸ்ரேல். ஆனா அதுல சிக்கினது வல்லரசு அமெரிக்கா. அமெரிக்காவை முட்டுச்சந்தில நிறுத்தின இஸ்ரேல் 4 நாட்கள்ல ஈரானை பணிய வச்சிடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்ட ட்ரம்ப் இப்ப போரை நிறுத்தினா ஈரான் கிட்ட தோத்ததா மாறிடும். போரை நிறுத்தலனா அமெரிக்க பொருளாதாரம் பாதாளத்துக்கு போயிடும். எரிவாயு பிரச்சனையால உலகம் முழுவதும் அமெரிக்காவுடைய பிடிவாதத்துக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ட்ரம்பே பதவி விலகு அப்படிங்கிற கோஷம் எழறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். மேற்காசியாவில் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் இப்போ உலக நாடுகளை ஒரு பெரிய பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிக்குள்ள தள்ளி இருக்கு. இந்த போர் தேவையற்றது அப்படின்னும் இஸ்ரேல் விரித்த வலையில அமெரிக்கா சிக்கிட்டு இப்போ அதுல இருந்து வெளியே வர முடியாம ஒரு முட்டுச்சந்தில தவிச்சிட்டு வர்றதாகவும் அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க. அமெரிக்கா தன்னுடைய ராணுவ பலத்தை கொண்டு ஈரானை சீக்கிரமா பணிய வச்சிடலாம் அப்படின்னு நினைச்ச போதிலும் போர் தொடங்கி 12 நாட்கள் கடந்த பிறகும் ஈரான் தன்னுடைய தாக்குதல்களை குறைக்கிறதா தெரியல. அதுக்கு மாறா ஒவ்வொரு நாளும் புதிய வகை ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் கொண்டு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைத்தளங்கள் மேல ஈரான் தாக்குதல் நடத்திட்டு வருது. போருடைய தீவிரத்தை அதிகப்படுத்தி இருக்கு. இந்த போருடைய நேரடி விளைவா கத்தார் நாடு தன்னுடைய திரவ இயற்கை எரிவாயு உற்பத்தியை தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்குது. உலக சந்தையில பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு இந்த சம்பவம். குறிப்பா இந்தியாவை போன்ற எரிசக்தி இறக்குமதியை சார்ந்திருக்கக்கூடிய நாடுகள்ல சமையல் எரிவாயு தட்டுப்பாடு தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு புறம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை ஒரு சின்ன சுற்றுலா பயணம் போல மிக சாதாரணமா சித்தரிக்கிறது உலக நாடுகளுக்கு இடையில அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. போர்ல நூற்றுக்கணக்கான குழந்தைகள் மற்றும் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டு வரக்கூடிய சூழல்ல ஈரானுடைய ஆயுத பலத்தை முழுமையா அழிக்கிறதே தன்னுடைய இலக்கு அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டு வரார். ஆனா ஈரானை பொறுத்த வரைக்கும் இது வெறும் ஆயுத மோதல் மட்டும் கிடையாது. அமெரிக்காவுக்கு உலகளாவிய பொருளாதார நெருக்கடி மூலமா அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு உத்தி. குறிப்பா ஈரானுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஹோர்முஸ் ஜலசந்தி வழியா கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டா அது உலகளாவிய கச்சா எண்ணெய் விலைய விண்ணை தொட செய்யும் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய உள்நாட்டு பொருளாதாரத்தையும் கடுமையா பாதிக்கும். வளைகுடா நாடுகள் இந்த போர்ல நேரடியா ஈடுபடாம விலகி நிற்கிறது அமெரிக்காவுக்கும் பெரிய பின்னடைவா கருதப்படுது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தார் போன்ற நாடுகள் இது இஸ்ரேலுடைய போர் அப்படின்னும் இதுல தங்களை இழுத்து விடுறது முறை கிடையாது அப்படின்னு வெளிப்படையாவே பேச தொடங்கிட்டாங்க. அமெரிக்கா கூட தங்களுக்கு பாதுகாப்பு ரீதியான பங்களிப்பு இருந்தாலும் அது ஈரானுடன் ஒரு நீண்ட கால போர்ல ஈடுபடுவதற்கான ஒப்புதல் கிடையாது அப்படிங்கறத அது வெளிப்படுத்தி இருக்கு. போர் நீடிச்சா கடந்த பல ஆண்டுகளாக தாங்கள் கட்டமைத்த பொருளாதார வளர்ச்சி செதஞ்சிடும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வளைகுடா நாடுகள் இப்போ அமெரிக்காவை அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்பும்படி வலியுறுத்திட்டு வருது. அமெரிக்காவுக்கு உள்ளேயே இந்த போருக்கு எதிராக குரல்கள் எழத் தொடங்கி இருக்கு. அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனான ரகசியமான கூட்டத்துல இந்த போருக்கான தெளிவான இலக்கு அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட இல்ல அப்படிங்கிறது அம்பலமாகி இருக்கு. ஈரானுடைய அணுசக்தி திட்டங்களையோ அல்லது அந்த நாட்டுடைய ஆட்சி மாற்றத்தையோ இலக்கா கொள்ளாம வெறும் ஏவுகணை தளங்களை மட்டும் அழிக்கிறதால போருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது அப்படின்னு கிறிஸ் மர்ஃபி போன்ற எம்பிக்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜே.டி. வேன்ஸ் இந்த போர்ல தனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத தன்னுடைய மௌனத்தின் மூலமா வெளிப்படுத்திட்டு வருது ட்ரம்ப் நிர்வாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நமக்கு காட்டுது. இப்போதைய சூழல்ல ஈரான் ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி ரொம்ப நிதானமாவும் தந்திரமாவும் தன்னுடைய காய்களை நகர்த்திட்டு வருது. ஆயுத பலத்துல அமெரிக்காவை விட குறைவா இருந்தாலும் புவியியல் ரீதியான சாதகங்கள் மற்றும் ஹவுதி படைகள் போன்ற தன்னுடைய ஆதரவு அமைப்புகளை பயன்படுத்தி உலக வர்த்தகத்தை தடுத்து அமெரிக்காவை அடிபணிய வைக்கக்கூடிய முயற்சியில ஈரான் ஈடுபட்டு இருக்கு. இந்தியா போன்ற நாடுகள் தங்களுடைய வெளியுறவு கொள்கையில அமெரிக்காவை அதிகம் சார்ந்து இருக்கிறதால இந்த நெருக்கடியான காலத்துல எரிசக்தி தட்டுப்பாடு போன்ற சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கு.
போர் மேலும் சில மாதங்கள் நீடிச்சா அது உலக நாடுகளுடைய பொருளாதார கட்டமைப்பையே தலைகீழா மாத்திடும் அப்படிங்கறதால அமெரிக்கா ஒரு கௌரவமான வழியில இந்த போரிலிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயத்துல இப்போ இருக்கு. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.